அது அதிமுகவை இருந்து அமித்ஷா திமுகவை மாறிடுச்சு. அது ரொம்ப மிக விரைவில் அதுக்கான இணைப்பு நடக்கும்னு நினைக்கிறேன். அது இணைப்பு விழா எப்பொழுது நடந்தது, இணைப்பு நடத்திருக்கலாம். அவங்க தேவையில்லாமல் எதுக்கு போய் இங்கேருந்து போய் பார்த்துட்டு வர்றதுக்கெலாம் வந்துட்டு தேவையில்லாமல் எதுக்கு இங்கே ஒரு வச்சுட்ருக்குன்னு தெரியலை. அவங்க இணைப்பாக நடத்துறது ரொம்ப இதுவாக இருக்கும். இப்போ எல்லா தலைவர்களுமே பாஜகவுடைய தலைவராக இருக்க அமித்ஷா அவர்களை பார்ப்பதற்காக எடப்பாடி போகிறாரு, பின்னாடியே செங்கோட்டையன் போகிறாரு, அதோட தம்பிதுரை டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அவர்களை பொறுத்த மட்டும் ரிப்போர்ட் பண்ணுறதுங்கிறது அமித்ஷா அவரிடம் ரிப்போர்ட் பண்ணுற கட்சியாகிடுச்சு அந்த கட்சி. அதனுடைய விளைவாகத்தான் அதிமுக மிக வேகமாக மக்களிடம் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து வருகிறது. இவ்வளோ வேகமாக நம்பிக்கை இழக்குங்கிறது வந்து யாரும் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ வேகமாக அதிமுக நம்பிக்கை இழந்துக்கிட்டு இருக்குது. அதற்கு ஏற்றபடி தாவேகாவினுடைய வளர்ச்சியும் அதிமுகவினுடைய வாக்காளர்கள் தாவேகாவை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாகிட்டு இருக்குது. அதிமுக என்பது வெறும் அமித்ஷா அதிமுகவை மாறிக்கொண்டிருப்பது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 60 பேரை வச்சுட்டு கட்சி நடத்தலாம். அவங்க ஒரு 4-5 பேர் ராஜ்யசபாவாக இருக்கலாம். அந்த கட்சி கடைசி காலத்தை நெருங்கி வருகிறது. இது இவர்கள் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செய்கிற துரோகத்தை தான் பார்க்கணும். இவர்களை பொறுத்த மட்டும் அமித்ஷாவினுடைய அடிமைகளாக மாறியிருப்பது என்பது தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய துரோகம்.